வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ, அதுவும் இந்த நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. போர் வந்து ஒரு உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். பிகாஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் என்ன வந்திருக்குன்னா, ஒயிட் ஹவுஸ் ப்ரெஸ் மீட்டில் அன்கண்டிஷனல் சரண்டர் அது வரைக்கும் வந்து இந்த போர் தொடரும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் வந்து தெஹ்ரான் மேலே சரமாரியான குண்டு வீச்சு அப்படிங்கிற மாதிரியான செய்தி வருது. ஈரான் வந்து பதிலடி கொடுக்க தயாராகிட்டு இருக்காங்க, இப்படி தான் வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் பதட்டம் தனியில் இன்னும் ரொம்ப பெருசாக தான் இருக்குன்னு தெரியுது. இந்த நேரத்தில் வந்து எப்படி இருந்தாலும் நம்ம வந்து சம்மருக்கு வந்து கூப்பிட்டு வருவோம். அப்படி வரும்போது நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணி எப்படி ஒரு பெஸ்ட் ஐட்னரி ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸையும் நம்ம செலக்ட் பண்ண முடியும், எதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும், எப்படி செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரீஃபண்டபுள்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் சில நேரங்கள் வந்து நமக்கு ஃபுல் ரீஃபண்ட் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய பேர் அதான் சொல்லியிருக்காங்க, ஏன் அப்படி ஆகுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, புது புது ரூட் வந்து இப்போ நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இப்போ வந்து சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க, ஹாங்காங் வழியாக, மலேசியா வழியாக, இந்த மாதிரி நிறைய வந்து ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஜப்பான் வழியாக, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் டிரான்சிட் விசா எந்தெந்த இடத்துல தேவைப்படும், எந்தெந்த தவறுகள் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் அது. இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பொழுதும் போல இப்பொழுதும் நம் வீடியோக்கு டிராவல் அப்டேட்ஸ் பற்றி பேசுறதுக்கு சிட்டியா டிராவல்ஸோட ஃபவுண்டர் திரு பிரகாஷ் ராஜ் அவர்கள் தான் வரப்போறாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு அவங்கள்ட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் பிரகாஷ் ப்ரோ. ஏன்னா நீங்க வந்து இந்த வீக் ஃபுல்லாவே வந்து ரொம்ப பிஸி. வீக் ஆரம்பத்தில் நம்ம பேசியிருந்தோம். அதே போல வந்து உங்களோட டீம், கஸ்டமர் சர்வீஸ் டீம் வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க. ஈவன் நம்ம மக்களுக்கு நம்ம வீடியோ கீழே கேட்குற கேள்விக்கெல்லாம் அவங்க வந்து ஹெல்ப்ஃபுல்லாக ரொம்ப ஆன்சர் பண்றாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் நன்றி பிரகாஷ் ப்ரோ. வணக்கம் பிரேம், மீண்டும் சந்திக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நாங்க ட்ரை பண்றோம். லெட்ஸ் see how that goes. லாட் ஆஃப் அப்டேட்ஸ், டிராவல் அப்டேட்ஸோட தான் நீங்களும் வந்திருக்கீங்க. எங்களுக்கும் நிறைய வந்து கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நான் ஹெட்லைன்ஸ், அதாவது இப்போ வந்து ஹெட்லைன்ஸ் பார்க்கும்போது பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறது அன்கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிற ஒரு நிலை வர வரைக்கும் இந்த போர் தொடரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னதான் வந்து ஈரான்ல வந்து அவங்களோட சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டாலும் அதன் பிறகு புது கவர்மெண்ட் வந்திருக்குன்னு சொன்னாலுமே வந்து அவங்க ஒத்துக்கிற மாதிரி இல்லை. கவர்மெண்ட் வந்து யூஎஸ் அண்ட் இட்ஸ் அலைஸ்க்கு வந்து சப்போர்ட்டிங்கான ஒரு கவர்மெண்ட் வரணுங்கிற மாதிரியான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஒரு பக்கம் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ என்னோட கேள்வி வந்து, நம்ம வீக் ஆரம்பத்தில் பார்த்தா மாதிரி தான் எல்லா ஃப்ளைட் ஸ்டேட்டஸ், மிக முக்கியமாக மிடில் ஈஸ்ட்லேருந்து கிளம்பக்கூடிய எமிரேட்ஸ், எத்திஹாட் அண்ட் கத்தாரோட ஸ்டேட்டஸ் இருக்கா, இல்லை அதில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? ஸோ ஸ்டேட்டஸ் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. நியூ அனௌன்ஸ்மெண்ட் எல்லா ஏர்லைனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்டா வந்து என்னன்னா, நேற்று இன்னைக்கு எல்லாமே எமிரேட்ஸ் ஏர்லைன், இப்போ ஜேஎஃப்கேல இருந்து பாத்தீங்கன்னா 3 ஃபிளைட் இருக்கு, 202, 204, 206. அந்த 3 ஃபிளைட்டும் ஆப்ரேஷனல். சோ அது எப்படி ஆப்ரேட் பண்றாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் இல்லையா. இது என்னன்னா ரீபேட்ரியேஷன் அப்படின்னு சொல்றோம். அங்க இருந்து ஸ்டாண்டர்ட் பேசஞ்சரை அங்க இருந்து யுஎஸ் கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி இங்க ஸ்டாண்டர்ட் ஆனவங்களை துபாய்க்கு கூட்டிட்டு போற ஆப்ஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபிளைட் வந்து நீங்க புக் பண்ண ட்ரை பண்ணீங்கன்னா புக் பண்ண முடியாது இந்த 10ஆம் தேதி வரைக்கும். ஆனா ஃபிளைட் வந்து ஆப்ரேட் ஆகும். இப்போ உங்களுக்கு சீட்டு கிடைச்சுன்னா நீங்க போக முடியாது, இல்ல அது வரைக்கும் போக முடியாது. இந்தியர்கள் வந்து இங்கேருந்து சென்னை போகணும், நான் அந்த ரீபேட்ரியேஷன் ஃபிளைட்டை யூஸ் பண்ணி போக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வரும். ரீபேட்ரியேஷன் ஃபிளைட்ல வந்து ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் ஸ்டாண்டர்ட் பேசஞ்சரை தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுத்து பண்றாங்க. ஸோ அங்க ஏற்கனவே இருக்கிறவங்களை வந்து ரீபுக் பண்ணி அனுப்புறாங்க. இப்போ புதுசா இப்போ வந்து எனக்கு இன்னைக்கு ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃபிளைட்ல போக முடியுமானா கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா உங்களுக்கு சீட் வந்து ஓப்பனா இருக்காது. சரியா, ஒரு 2 சீட் ஓப்பன் ஆகும். இந்த சீட்டு கிடைச்சதுன்னா நம்ம லக்கு போய்க்கலாம். சீட் ஓப்பன் ஆகலைன்னா போக முடியாது. எனக்கு புரியுது. ஏன்னா வந்து இந்த இப்போ சப்போஸ் வந்து இப்போ மார்ச் 2nd வீக்னா அது முன்னாடியே, பிப்ரவரிக்கு முன்னாடியே கூட புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ அந்த ஹோல்ட் பண்ணி அந்த பேசஞ்சர்ஸ் தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க, புதுசாக இந்த பேசஞ்சர்ஸும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த சுச்சுவேஷனை எடுத்துப்போமே. நான் வந்து இப்போ ஜனவரி மாதம் நான் புக் பண்ணியிருக்கேன், மார்ச் இப்போ 2nd வீக்குக்கு. இப்போ ஒருவேளை ஃப்ளைட்டில் கிடைச்சதுன்னா என்ன அலோவ் பண்ணுவாங்களா போகிறதுக்கு, இல்லைன்னா ரீஃபண்ட் கொடுத்துருவாங்களா? ஸோ எமிரேட்ஸ், கத்தார் வந்து ரீஃபண்ட் பாலிசி வந்து ஸ்டில் எக்ஸிஸ்டிங் தான். 31st வரைக்கும் வந்து ஃபிளெக்சிபிள் பாலிசி கொடுத்துருக்குறாங்க. புக்கிங் நீங்க வந்து February 28 முன்னால பண்ணியிருந்தோம், அதுதான் ரூல். இப்போ நேற்று பண்ணதுக்கோ இன்னைக்கு பண்ணதுக்கோ அப்படின்னா அந்த ரூல் அப்ளிகபிள் ஆகுது. February 28 பிஃபோர் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ரீஃபண்ட் பாலிசி அப்ளை ஆகுது. ஆனா இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்றது கொஞ்சம் முன்னால வந்த அப்டேட் வந்து எதையும் என்ன பண்ணாங்கன்னா கம்ப்ளீட்டா ரீஃபண்ட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. நீங்க சிஸ்டம்ல அப்ளை பண்ண முடியாது, எதுலயுமே அப்ளை பண்ண முடியாம ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா. இது என்ன அப்படின்னா, கோவிட் டைம்லயும் இதே மாதிரிதான் நடந்தது. கோவிட் டைம்ல வந்து என்ன ஆச்சுன்னா யாருக்குமே ஒரு 2 மாசம் ரீஃபண்டே கொடுக்கல, அப்படியே ஹோல்ட் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா கேஷ் ஃப்ளோ அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாராமீட்டர். கேஷ் ஃப்ளோ வந்து மெயின்டைன் பண்றதுக்காண்டி இப்போதைக்கு டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஆனா கட்டாயம் ஓபன் பண்ணிடுவாங்க.
பட் இப்போதைக்கு நீங்க ரீஃபண்ட் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ உங்களோட அப்டேட்ஸ் பிரகாரம் எமிரேட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாலும் அது ஒரு ரீபேட்ரியேட் ஃப்ளைட் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலர் பேசஞ்சர் ஃப்ளைட் வந்து இன்னும் எந்த ஒரு மிடில் ஈஸ்ட் ஏர்லைன்ஸுமே ஸ்டார்ட் பண்ணல. அதாவது ஸ்டாப் பண்ண மிடில் ஈஸ்ட் ஏர்லைன்ஸ் எதுவுமே ஸ்டார்ட் பண்ணல. கரெக்டா? இப்போ நீங்க டெக்னிக்கலா கேட்டீங்கன்னா அதுதான் கரெக்டான ஆன்சர். இப்போ வந்து நாளைக்கு உள்ள ஃபிளைட்டுக்கு வந்து இப்போ ஈவினிங் நைட்டு 10 மணி 12 மணிக்கு வந்து சில டைம் சீட் 2 சீட் ஓப்பன் ஆகும். அந்த சீட்டை நம்ம புக் பண்ணோம்னா உங்களால டிராவல் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் கஸ்டமரை வந்து ட்ரை பண்றாங்க, ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருப்பாங்க நாளைக்கு ஃபிளைட். அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வரும், நீங்க இதுல இருக்கிறீங்க, நீங்க போனா போய்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களுக்கு சேஞ்சஸ் எல்லாமே அந்த இதுலயே நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கணும். புதுசா பண்றதுக்கு வந்து ஆப்ஷன் கிடைச்சதுன்னா பண்ணிக்கலாம். புதுசா பண்றதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இப்போ நான் ஒரு கஸ்டமரானா இப்போ யோசிப்பதான் இந்த நேரத்தில், அதுவும் இந்த வீக்ல மிடில் ஈஸ்ட் வழியா போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை தான் எனக்கு ஆனஸ்டா வரும். ஜஸ்ட் லைக் என் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன். அப்படி யோசிக்கிற நபர்களுக்கு மிடில் ஈஸ்ட் ஆப்ஷன் இல்லாம மற்ற ஏர்லைன்ஸ் போகும்போது அந்த ஏர்லைன்ஸோட டைமும் அதிகமாகுது, பிரைஸும் அதிகமாகுது. கரெக்டா? இப்போ நான் புக் பண்ணணும்னா மிடில் ஈஸ்ட் இல்லாம வந்து நிறைய ஏர்லைன் இருக்குது. இப்போ 30% ஆஃப் த வால்யூம் வந்து மிடில் ஈஸ்ட் போறாங்க, மிச்சம் 70% இருக்கிறாங்க. ஸோ பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இருக்காங்க, டர்கிஷ் ஏர்வேஸ், எல்லாமே கொஞ்சம் ஆப்ரேஷன்ல இருக்குது. ஆனா பிரைஸ் வந்து ட்ரெடிஷனலி இப்போ பாத்தீங்கன்னா மார்ச்ல வந்து தான் லோவஸ்ட் சீசன் $700-800 டூ வே கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா டூ வேக்கு வந்து எஸ்எஃப்ஓல இருந்து சென்னைக்கு வந்து $700-800 வந்து போக முடியும். இன்னைக்கு வந்து அதே பிளைட்டை வந்து அடுத்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கு ஏர் இந்தியாவில் நீங்க செக் பண்ணீங்கன்னா $1700 ஒன் ஸ்டாப் பிளைட் டெல்லி வழியாவோ பாம்பே வழியா போறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்கு. அந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 700-800 இருக்கிற பிளைட் வந்து இப்போ $1700 வந்துருக்கு. ஸோ இன்னொரு கேள்வி இருக்கு. நீங்க ஏர் இந்தியான்னு சொன்னதுனால கேட்கறேன். நிறைய பேர் சொன்னது என்னன்னா வந்து ஏர் இந்தியா போகும்போது ஒரு ஸ்டாப் எடுக்கிறாங்க. முன்னாடிலாம் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபிளைட்டா இருக்கும், இங்கே ஏறினா வந்து டைரெக்டாக வந்து அங்கே போய் டெல்லி ஆர் மும்பையில் போய் இறக்கி விடுற ஃபிளைட்ஸ் தானே இருந்தது. இப்போ ஒரு டெக்னிக்கல் ஸ்டாப்னு ஒன்று எடுக்கிறாங்க. ஏன்னா பிகாஸ் ரூட் வந்து ரொம்ப பெருசாக போகிறதுனால டெக்னிக்கல் ஸ்டாப் எங்கேயாவது எடுக்கிறாங்கன்னா அங்கே உள்ள விடுவாங்களா, அதுக்கு ஏதாவது வந்து டிரான்சிட் தேவைப்படுமா, அந்த மாதிரி ஒரு கேள்வி வருது. ஸோ இப்போ ஏர் இந்தியா வந்து ஃப்ரம் அங்கே இந்தியால இருந்து இங்கே வர்றதோ இங்கிருந்து போறதோ வந்து ரோம்ல வியனால வந்து டெக்னிக்கல் ஸ்டாப் எடுக்கிறாங்க 1 hour 30 minutes. இந்த 1 hour 30 minutesல மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து ஃபிளைட்ல இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல வெளியே வரலாம். ஆனா அந்த 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 ஏரியா வந்து செக்யூர்ட் ஜோனா இருக்கு. நீங்க வந்து வெளியே போய் காஃபி குடிக்கணுமோ இல்ல சாப்பிடணுமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஆப்ஷன் கிடைக்காது. அது வந்து இமிகிரேஷன் இல்லாத ஏரியா. அந்த பர்டிகுலர் இதில் தான் நீங்க இருப்பீங்க. ஸ்க்ரீன் மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணி அதை கேட்குறேன். இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ ஸ்ப்ரிங் பிளானிங் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஊர்லேருந்து வந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வரதுக்கு. ஸோ அப்போ நிறைய பேர் நம்ம இதில் கேட்டது. இப்போ நான் வந்து சென்னையிலேருந்து நான் ஓஆர்டி, நான் இங்கே சிகாகோ எங்களுக்கு பக்கங்கிறதுனால அதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 14 ஏப்ரல் நியூ இயர் அன்னைக்கு புக் பண்ண ட்ரை பண்ணுறேன்னா கஸ்டமராக எனக்கு வந்து எதை சூஸ் பண்ணால் இப்போ வந்து சேஃப் அண்ட் வந்து எக்கனாமியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. 14ஆம் தேதி, அதாவது வந்து இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 1 monthக்கு அப்புறம் தான் நான் ஊர்லேருந்து கூப்பிட்டு வர போகிறேன். இப்போ எனக்கு பார்க்கும்போது ஜஸ்ட் ஒன் வே தான் செக் பண்ணுறேன். எத்திஹாடில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 456, அதாவது வந்து சீப்பர், அதுதான் உங்கள் ஸ்க்ரீனில் உங்கள் வெப்சைட்டில் காட்டுறாங்க. அதே பார்க்கும்போது எமிரேட்ஸே வந்து 594க்கு தான் வராங்க. ஸோ எமிரேட்ஸ் வந்து ஆல்வேஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும், பட் சீப்பராக வராங்க. அதே நேரத்தில் ஏர் இந்தியா பார்க்கும்போது 658 வராங்க. ஆல்மோஸ்ட் வந்து $200 அதிகமாக வராங்க. எத்திஹாட் போகும்போது $200 அதிகம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து டிராவல் டைமும் பார்க்கும்போது எத்திஹாட் வந்து ஜஸ்ட் 21 hours 10 minutes தான் காட்டுறாங்க. பட் ஏர் இந்தியா வந்து 31 hours 10 minutes காட்டுறாங்க. ஸோ எனக்கு வந்து இன்னும் டர்க்கிஷ் பார்க்கும்போது 705, உங்களுக்கு வந்து $705 காட்டுறாங்க. அண்ட் டிராவல் டைமும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு சேஃப்டின்னு பார்த்து நான் ஒரு ஏர்லைன்ஸ் புக் பண்ணுறதா இல்லை எக்கனாமியாக போயிடுவோம் அப்படின்னு புக் பண்ணுறதா, எந்த ஆப்ஷன் இப்போ சூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும்? ஏர்லைன் வந்து ஆப்ரேஷனலாக இருந்ததுன்னா நான் போறதுக்கு ரெடி அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா கட்டாயம் இந்த பிளைட்டை வந்து லோவஸ்ட் ஆப்ஷனை எடுத்துக்கலாம். இப்போ எத்திஹாட் நீங்க சொன்னதுனால ஒரு ஸ்பெசிபிக் இதை சொல்ல வரணும். இப்போ தான் இந்த ரூலை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? இன்னையில இருந்து மார்ச் 31 வரைக்கும் என்ன புக்கிங் பண்ணாலும் ஏர்லைன் பாலிசி அப்ளை, அது நான் ரீஃபண்டபிள் புக்கிங்கா தான் இருக்கும். கரெக்ட், நான் ரீஃபண்டபிளா இருக்கும். ஸோ நீங்க வந்து அன்னைக்கு ஃபிளைட் ஆப்ரேட் ஆகும், நான் போறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னீங்கன்னா அந்த ஹோல் காஸ்ட்டை நீங்க லூஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ அப்போ வந்து ரீஃபண்டபிள் ஆப்ஷன் இருக்கிற ஏர்லைன் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மைண்டை சேஞ்ச் பண்ணாலும் போகிறதுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். இல்லை, நல்ல பதில் தான் ஆக்சுவலாக. அண்ட் எகெயின் வந்து நம்ம இங்கேருந்து 1 மாதம் பார்க்கும்போது எத்திஹாட் வந்து ஓகே போர் சூழல் அமைதியாகி எல்லாமே முடியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா இதே நிலை நீடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது.
இதே நாளை நீடிக்கும்னு அப்படி சொல்லும்போது எத்தியாட் வந்து ஒரு வேளை வந்து ஃப்ளைட்டை வந்து ரீபுக் பண்ண சொன்னாங்கன்னா பேரண்ட்ஸ் அப்போ அந்த நேரத்தில் வர முடியாது. இப்போ ஏப்ரல் வர பேரண்ட்ஸ் வந்து மேவா நமக்கு தெரியாது இல்லையா அந்த பாயிண்ட். அண்ட் எகைன் ரீஃபண்டபிள் பற்றி நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. நான் அதை அப்படியே ஃபில்டர் பண்ணுறேன் ரீஃபண்டபிள் ஆப்ஷன் மட்டும். ரீஃபண்டபிள் ஆப்ஷன் ஃபில்டர் பண்ணும்போது ஆப்வியஸாக கத்தார் ஏர்வேஸ் வராங்க, டர்க்கிஷ் வராங்க, உங்கள் ஸ்க்ரீன்லையும் பார்க்குறீங்க மக்களே. ஸோ இப்போ நான் ரீஃபண்டபிள் ப்ளஸ் அஃபோர்டபுள் அப்படின்னு வந்து மீன்ஸ் அட்லீஸ்ட் வந்து லெஸ் டிரான்சிட் டைம் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு கத்தார் இருக்காங்க. பட் ஸ்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் 735 காட்டுறாங்க நான் 14th ஏப்ரல்னு பார்க்கும்போது. பட் ஸ்டில் இட்ஸ் அ ரீஃபண்டபிள். கத்தார் எப்பயுமே வந்து அந்த ரீஃபண்ட் பண்ணுறதுல வந்து குட்டாக இருக்காங்க இல்லையா நம்ம இது வரைக்கும் பார்த்த வரைக்கும். ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் கத்தார் போகிறது பெஸ்ட்டாக இருக்குமா? அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கத்தார் போறது பெஸ்டா இருக்கும். பட் இப்போதைக்கு சிச்சுவேஷன் என்னன்னா கத்தார் வந்து க்ளோஸ் டு ஈரான்னால இந்த சிச்சுவேஷன் வந்து எவ்வளவு எஸ்கலேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது. இப்போ மற்றதெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்க அந்த ஏரியாவை விட்டு. அது கட்டாயம் ஃப்ளை ஆகுமா இல்லையா, இப்போ சிச்சுவேஷன் பெட்டர் ஆகும்னு நம்புவோம். கரெக்டா இருந்ததுன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஏர்லைன்னா கத்தார். இதுல இன்னொரு பாயிண்ட் மட்டும் இம்பார்ட்டன்டான ஒண்ணு இருக்கு. ரீஃபண்டபிள் அப்படின்னு வச்சிருப்போம். ஃப்ரம் இந்தியா டிக்கெட்ல எப்பவுமே வந்து நீங்க வந்து ஃபுல்லி ரீஃபண்டபிளா இருந்தாலும் ஃபுல் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு வராது. எப்பவுமே $1000 ஒரு டிக்கெட் பண்ணிருக்கீங்கன்னா இந்தியா ஃப்ரம் இந்தியா டிக்கெட் அதுல டாக்ஸஸ் வந்து நிறைய டாக்ஸஸ், கவர்மெண்ட் டாக்ஸஸ், டிஃப்ரெண்ட் டாக்ஸஸ், ஏர்போர்ட் டாக்ஸ், அந்த K3 டாக்ஸ் அப்படின்னா அந்த K3 டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏர்லைன் இம்போஸ் பண்ற டாக்ஸ். அந்த டாக்ஸ் வந்து no matter what it's non refundable அப்படிங்கிற ஒரு ரூல் வச்சிருக்காங்க. ஸோ நீங்க $1000 புக் பண்ணீங்கன்னா அந்த டாக்ஸ் வந்து உங்களுக்கு திருப்பி வராது. ஒரு $30 $40 வந்து திருப்பி வராது. ஸோ அது நம்ம கஸ்டமர் நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, டாக்ஸ் ஏன் பண்ணல அப்படின்னு. அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட பாலிசினால அதை எதுவுமே பண்ண முடியாது இந்த சிச்சுவேஷன். ஆக்சுவலாக ஒரு சூப்பர் பாயிண்ட் சொன்னீங்க. ஏன்னா வந்து எனக்குமே இது வரைக்கும் இந்த ஒரு ரூல் எனக்கு தெரியவே தெரியாது. நான் நினச்சது ஃபுல் ரீஃபண்ட்னா இங்கேருந்து நான் அமெரிக்காவில் பண்ணும்போது அமெரிக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஃபுல் ரீஃபண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ இந்தியாவிலேருந்து அந்த ஃபுல் ரீஃபண்ட் வராது இல்லையா? அது எவ்வளோ பர்சன்டேஜ்னு இது ஐடியா இருக்கா? சப்போஸ் இப்போ நான் $1000 புக் பண்ணுறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் அந்த டாக்ஸுக்கு போகுங்கிற ஒரு அது வந்து ஒரு $30 to $40 வரும். அது பிசினஸ் கிளாஸ்னா இன்னும் அதிகமா இருக்கும். அது 5% டாக்ஸ் வரும். அது வந்து கட்டாயம் திருப்பி வராது. அது ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ $3000 $4000 டிக்கெட் எடுத்திருப்பாங்க. அந்த டாக்ஸ் மோர் தென் $100+ இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க. ஸோ மக்களே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணும்போது இந்த வீடியோட கோர் ஐடியாவாக இருக்குது. ஸோ எதெல்லாம் கன்சிடர் பார்க்கும்போது நீங்கள் ரீஃபண்டபிள் சூஸ் பண்ணாலும் இது நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ரீஃபண்டபிள்னாலும் ஒரு 3 to 4% வந்து நம்மளோடது டேக்ஸுக்குன்னு தள்ளி வச்சுட்டு தான் மீதி தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். சூப்பர் பிரகாஷ், நல்ல ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தீங்க. அண்ட் லேட்டஸ்ட் அப்படின்னு நல்லா சொல்லியிருந்தீங்க. இன்னொரு விஷயம் நான் கேட்கணும்னு நினச்சேன். சப்போஸ் அப்படி நான் மிடில் ஈஸ்டே சுத்தமாக ஒதுக்கிட்டா எனக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குது? இப்போ டர்க்கிஷ் ஏர்லைன்ஸ் இருக்குது அண்ட் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் எல்லாமே யூரோப் எல்லாமே இப்போ செயல்படுது இல்லையா? ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு. ஏர் இந்தியா இருக்கு அண்ட் கேத்தே பசிபிக் இருக்கு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்குது, தாய் ஏர்வேஸ் இருக்குது. கேத்தே வந்து 2 ஆப்ஷன் 2 விதமா போகும். ஒன்று மலேசியா போய் மலேசியால இருந்து ஹாங்காங் போய் இந்தியா US வர்றது இருக்கும். அப்படி இல்லைன்னா சென்னையில இருந்து நான் சென்னையில இருந்து சொல்ல வரேன். சென்னை டு மலேசியா, மலேசியா டு ஹாங்காங், ஹாங்காங் டு US. இல்லைன்னா சென்னையில இருந்து மலேசியா, மலேசியால இருந்து டைரக்டா இங்க US போற ஆப்ஷனும் இருக்குது. அது கேத்தே வித் கோட் ஷேர்ல இருக்கும். ஸோ மலேசியன் அண்ட் கேத்தே எல்லாம் கோட் ஷேர் ஏர்லைன்ஸ், எல்லாமே பார்ட்னர் ஏர்லைன். ஸோ அது மிக்ஸ் அண்ட் மேட்ச்ல பண்ணி கொடுப்பாங்க. இல்லைன்னா கொரியன் ஏர் இருக்குது, ஜப்பான் JL இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிளென்டி நிறைய இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஓகே எமிரேட்ஸ் கத்தா நம்ம வந்து ஒரே இதுல இருந்தது. நம்மளுக்கு ஒரு டைவர்சிஃபைடு வியூ வந்து இப்போ கிடைக்குது. ஆக்சுவலி இவ்வளவு ஏர்லைன் இருக்குதா அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இருக்குது. கரெக்ட். பிகாஸ் அனதர் ஒன் பாயிண்ட் நம்ம மிடில் ஈஸ்ட் சூஸ் பண்ணதுன்னா அண்ட் டிராவல் டைம் கம்மியாக இருக்கும் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏர்லைன்ஸ் அவங்களோடது இருக்கும். ஸோ அதனால பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ட்ராவல். ஸோ அதனால தான் நம்ம மிடில் ஈஸ்ட் சூஸ் பண்ணுறோம். பட் ஸ்டில் வந்து இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குங்கும் போது ஓகே அட்லீஸ்ட் வந்து கூப்பிட்டு வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. எனக்கு இன்னும் ஒரு கேள்வி தான். சப்போஸ் இவ்வளோ ஆப்ஷன் சொன்னீங்க, இதில் எனக்கு தெரியும் கண்டிப்பாக கனடா மட்டும் வந்து உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசா தேவைப்படும். ஸோ கனடா வழியாக யாருமே அதிகமாக வர மாட்டோம். மற்றபடி நீங்கள் சொன்ன எல்லா கண்ட்ரிலையும் இப்போ வந்து ட்ராவலுக்காக வராங்க, B1 B2 விசா வச்சுட்டு வராங்க, இந்தியன் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது டிரான்சிட் விசா தேவைப்படுமா? இல்லை இது நல்ல கொஸ்டின். முன்னால சொன்னா நீங்க கரெக்டா அந்த கொஸ்டினையும் கேட்டுட்டீங்க. இது வந்து நல்ல கொஸ்டின். இது வந்து எப்படின்னா இந்தியன் சிட்டிசன் வித் B1 வேலிட் US விசா இருந்ததுன்னா யூரோப் வழியா வரலாம், ஈஸ்டர்ன் பசிபிக் சைட்ல எப்போனாலும் வரலாம்.
தென் கனடாக்கு வழியா வரணும்னா நீங்க வந்து கனேடியன் விசா எடுக்கணும். அப்படின்னா தான் நீங்க வந்து கனடால டிரான்சிட் ஆக முடியும். நம்மகிட்ட கால் பண்ணி பண்றவங்ககிட்ட நாங்க வந்து சொல்லிடுவோம். ஆனா சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைன்ல தேடிட்டு இருப்பாங்க. அவங்க பார்க்க சில என்ன ஆகும்னா சென்னை, பாம்பே, பாம்பே டு லுஃப்தான்சா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். சென்னை, பாம்பே, பாம்பே டு மியூனிக், மியூனிக் டு பிராங்க்ஃபர்ட், பிராங்க்ஃபர்ட் டு இங்க வர மாதிரி ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பாங்க. அப்படி எடுத்தாங்கன்னா அது வந்து முடியாது. ஏன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதாவது யூரோப்ல 2 ஜம்ப் எடுக்க கூடாது, எக்ஸ்ட்ரா ஒரு ஜம்ப் எடுக்க முடியாது. டைரக்டா யூரோப்ல போயிட்டு அப்படியே டிரான்சிட் அங்க இருந்து அப்படியே இந்தியா யூஎஸ் வரும். 2 இடம் யூரோப்ல மாற முடியாது. அது டொமஸ்டிக். ஹோல் யூரோப் வந்து கன்சிடர்ஸ் டொமஸ்டிக். ஓ, எனக்கு புரியுது. ஏன்னா நீங்க வந்து சப்போஸ் நீங்க அந்த மாதிரி டிரான்சிட் எடுக்கணும்னா யூ ஹேவ் டு கம் டு த டொமஸ்டிக் ஏர்போர்ட். அந்த ஒரு டிரான்சிட் எடுத்து தான் நம்ம வரணும். ஸோ நம்ம பார்டரை கிராஸ் பண்ற ஒரு நினைக்கு. கரெக்ட், எனக்கு புரியுது அந்த பாயிண்ட். செங்கன் விசாவோ அந்த கண்ட்ரியோட விசா வந்து நம்மளுக்கு வேணும். ஸோ அப்படி நிறைய பேர் ஸ்டாண்டர்ட் ஆயிடுவாங்க. எப்பவுமே கொஞ்சம் கவனமா 2 ஸ்டாப் உள்ள யூரோப்பியன் ஸ்டைல் வந்து எடுக்கவே கூடாது. அதுதான் நாங்க வந்து எப்பவுமே செக் பண்ணி திருப்பி எடுக்கிறோம் எல்லாமே. கேட்கற ரீசனே தான். சில டைம் அனாயா ஆயிடுவாங்க கஸ்டமர். இல்லையா கொஞ்சம் சென்னை திருப்பி கேட்கறாங்களே, கம்மியான பிரைஸ் தானே வேணும் அப்படின்னு. பட் என்னன்னா நம்மளுக்கு வந்து ஏர்போர்ட்ல போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கறது எங்களோட மேஜர் அப்ஜெக்டிவா இருக்கு. சூப்பர் பிரகாஷ். நீங்க வந்து லாட் ஆஃப் அப்டேட்ஸ் கொடுத்தீங்க, லாட் ஆஃப் நியூ இன்ஃபர்மேஷன். உண்மையாவே நீங்க சொன்ன பல விஷயங்கள் எனக்கு வந்து தெரியவே தெரியாது. அந்த ரீஃபண்ட் பாலிசி நல்லா சொன்னீங்க. சப்போஸ் இந்தியாவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எகைன் வந்து டிரான்சிட் விசா நான் ஆல்வேஸ் வந்து கனடாங்கிற மட்டும் தான் மைண்ட்லேருந்து. நம்ம யூரோப்பில் 2 ஸ்டாப் இப்படி மாறும்போது நம்ம டொமஸ்டிக் கிராஸ் பண்ண வேண்டிய விஷயம் வந்துச்சுன்னா அது கண்டிப்பாக வந்து பிரச்சனையாக போகும். அதுக்கு ஒரு டிரான்சிட் செங்கன் விசா வேணும் அப்படிங்கிறது நிறைய இன்ஃபர்மேஷன் சொன்னீங்க. அண்ட் லாட் ஆஃப் அப்டேட்ஸ் பிரகாஷ் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் இது எல்லாமே சரியாகும்னு நினைப்போம் கூடிய சீக்கிரம். அண்ட் எகைன் வந்து இது மக்கள்கிட்ட விட்டுலாம், அவங்களுக்கு என்ன ப்ரியாரிட்டியோ அதை பற்றி புக் பண்ணிக்கலாம். பட் இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பிரகாஷ் ப்ரோ சொன்னாங்க. ரொம்ப நன்றி பிரகாஷ் ப்ரோ. நன்றி பிரேம். மீண்டும் சந்திப்போம். அடுத்த கேம்லாம் ரெடி ஆயிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபைனல்ஸ். ஸோ ஹோப் ஃபார் த பெஸ்ட்.